தெளிவான தகவல், சரியான விளக்கம். இது உங்கள் ஹானரபிள் மெசேஜ். வாங்கள் பேசலாம். வணக்கம். இந்த ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று விளக்க உரைக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்பவே பிரமிப்பான ஒரு விஷயத்த அலசப் போறோம். ஒரு முழுமையான பழங்கால நாகரிகம் ஒலிய, அதாவது சத்தத்த எப்படி ஒரு ஆயுதமா பயன்படுத்தினாங்க அப்படிங்கறத பத்தி சில பழமையான ஆச்சரியமூட்டும் வரலாற்று மூலப்பதிவுகளை வச்சு பார்க்க போறோம். சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல இந்த ஆவணங்களை புரிஞ்சுக்க நாம நம்மளோட பார்வைய கொஞ்சம் மாத்திக்கணும். பொதுவா நாம இசை எப்படி பார்ப்போம்? சும்மா பாட்டு கேட்கறது, பொழுதுபோக்கு, அவ்வளவுதானே. ஆனா பண்டைய தமிழர்களோட பார்வையில இசைங்கிறது வெறும் பொழுதுபோக்கு கிடையாதுங்க. அது நோய்களை குணப்படுத்துற ஒரு அற்புதமான மருத்துவ கருவி. அதையும் தாண்டி போர்க்களத்துல எதிரிகளை வீழ்த்த பயன்பட்ட ஒரு அதிநவீன மறைமுக ஆயுதம். இது பலருக்கும் தெரியாத ஒரு வரலாற்று உண்மை. சரி, இப்போ இசையின் இருமுகங்கள் இத பத்தி பாப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சிஸ், அதாவது அதிர்வெண்களை வச்சு மனுஷங்களோட மனநிலையே முற்றிலுமா மாத்த முடியும்னு பண்டைய தமிழர்கள் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? மனுஷங்களை மட்டுமில்ல, காட்டு விலங்குகளை கூட தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர இந்த அதிர்வலைகளை அவங்க சக்சஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. இது நம்ம சோர்ஸ் மெட்டீரியல்ஸ்ல ரொம்ப தெளிவாவே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா யாழ் என்னும் ரகசிய ஆயுதம், இதுக்குள்ள போகலாம். யாழ், இத பத்தி நம்ம எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். ஒரு அழகான நரம்பு இசைக்கருவின்னு தான் நாம நினைச்சிட்டு இருக்கோம், கரெக்டா? ஆனா உண்மை என்னன்னா, அது வெறும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. அது ஒரு ஹைலி அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி. மனுஷ உடம்புல பயாலஜிக்கல் சேஞ்சஸ், அதாவது உயிரியல் மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய ரொம்பவும் துல்லியமான பவர்ஃபுல்லான அதிர்வெண்களை உருவாக்குற மாதிரி தான் இந்த யாழ் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பால யாழ். இது ஒரு குறிப்பிட்ட பண், அதாவது ஒரு ஸ்பெஷலான ராகம். போர்க்களத்துக்கு போறதுக்கு முன்னாடி மன்னர்கள் இந்த ரகசிய பண்ண வாசிக்கச் சொல்லி ஆர்டர் போடுவாங்க. இது ஏதோ வீரர்களை என்டர்டெயின் பண்றதுக்காக இல்ல, இது ஒரு பக்கா மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி. அடுத்து நம்ம பார்க்க போற பகுதி போர்க்களத்தில் அதிர்வலைகளின் மாயாஜாலம். இது எப்படி வேலை செய்துன்னு பாருங்க. மன்னரோட கட்டளைப்படி பாலையாழ் இசைக்கப்படுது. அந்த குறிப்பிட்ட அதிர்வெண் வெளிவருது. இந்த சத்தம் ஸ்ட்ரைட்டா போய் வீரர்களோட உடம்புல இருக்கிற அட்ரினலின் சுரப்பிய தூண்டி விடுது. இப்படி மெடிக்கலா ட்ரிகர் பண்ணப்படுற அந்த அட்ரினலின் ரஷ்னால வீரர்களுக்கு மரண பயம் சுத்தமா போயிடும். ஒரு அசாத்தியமான வீரம் பிறக்கும். சத்தத்தை வச்சுக்கிட்டே ஹார்மோன்ஸை கண்ட்ரோல் பண்றது நிஜமாவே ஒரு மைண்ட் ப்ளோயிங் டெக்னாலஜி தானே. தங்க ஆட்களை உசுப்பேத்துறது மட்டும் கிடையாதுங்க, ஆப்போனண்ட்டை கன்ஃபியூஸ் பண்றதுக்கும் இதே ஒலிய ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணிருக்காங்க. பிரத்யேகமான அதிர்வலைகளை பயன்படுத்தி எதிரி படைகளோட கவனத்தை சிதறடிக்கிறது, அவங்க கொண்டு வர பிரம்மாண்டமான யானைகள், குதிரைகளை மிரள வைக்கிறது, இப்படி எதிரி கேம்புக்குள்ளேயே ஒரு பெரிய பீதியை உருவாக்கிடுவாங்க. இது அந்த காலத்தோட ஒரு அட்டகாசமான சைக்கோலாஜிக்கல் வார்ஃபேர். சரி, அடுத்து அழிந்து போன அதிரடி ஒலி அறிவியல், இத பத்தி பாப்போம். போர்க்களம் மட்டும் இல்ல, பழங்கால இசை நூல்கள்ல இன்னும் பல பிரமிக்க வைக்கிற குறிப்புகள் இருக்கு. அவங்க கிட்ட மேத்தமேட்டிக்கல் அக்விஸ்டிக்ஸ், அதாவது கணித அடிப்படையிலான ரகசிய ஒலிநுட்பங்கள் இருந்திருக்கு. அதை வச்சு வெறும் சத்தத்தை பயன்படுத்தி ரொம்ப கடினமான பாறைகளை கூட உடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சவுண்ட் வேவ்ஸை யூஸ் பண்ணி தண்ணியோட வெப்பநிலையே, அதான் தெர்மோடைனமிக் ஸ்டேட்டையே மாத்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சயின்ஸையே மிரள வைக்கிற விஷயங்கள் இதெல்லாம். ஆனா இங்க ஒரு ரொம்பவே வருத்தமான விஷயம் என்னன்னா, இப்படிப்பட்ட அட்வான்ஸ்டான அக்வாஸ்டிக் சயின்ஸ் அடங்கிய பல இசை நூல்களும் அதோட மேனுவல்ஸும் காலப்போக்கில் அழிஞ்சே போயிடுச்சு. ஒரு முழுமையான அறிவியல் துறை வரலாற்றின் பக்கங்கள்லிருந்து நமக்கு கிடைக்காமலே போயிடுச்சு. நமது கடைசி பகுதி, காலத்தை வென்ற தமிழர் தொழில்நுட்பம். இந்த டைம்லைனை நம்ம கொஞ்சம் உத்து கவனிக்கணும். ஐரோப்பிய அறிவியல் அறிஞர்கள் ஒலியோட அடிப்படை அதிர்வெண்கள் பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம பண்டைய தமிழர்கள் ஒலிய தங்கள் கைக்குள்ளேயே வச்சு போர், மருத்துவம், இன்ஜினியரிங்னு பல துறைகள்ல மாபெரும் சாதனைகளை படைச்சிருக்காங்க. இது மறுக்க முடியாத உண்மை. இது உலக வரலாற்றிலேயே இதுவரைக்கும் பெருசா பேசப்படாத ஒரு மிகப்பெரிய சயின்டிபிக் மாவல். ஒரு சமூகம் சத்தத்தை எந்த அளவுக்கு ஆழமா புரிஞ்சுக்கிட்டு அது தங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலையும் போர்லயும் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலே நம்ம பெருமைப்பட வேண்டிய, சிந்திக்க வேண்டிய ஒரு அபூர்வமான சாதனை. ஃபைனலா நான் உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியோட இந்த விளக்க உரைய முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஐரோப்பியர்களோட கண்டுபிடிப்புகளுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே ஒலி அறிவியல் இந்த அளவுக்கு டாப் லெவல்ல இருந்திருக்குன்னா, இன்னும் இது போல எத்தனை பிரம்மாண்டமான பண்டைய தமிழ் அறிவியல் அதிசயங்கள் காலப்போக்குல அழிஞ்சு போயிருக்கும். அந்த காணாம போன அறிவோட பிரம்மாண்டத்தை நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க.
இந்த ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று தேடல்ல இன்னைக்கு என்னோட இணைந்ததற்கு ரொம்ப நன்றி. உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.